இன்ஜினியரிங் படிக்கணும்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா, தொழில்நுட்பங்கள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான கல்லூரியில் ஒரு சரியான பாடப்பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தினுடைய ஸ்டேட்மெண்டினுடைய அடிப்படையில் 2030க்குள்ள 37% கரண்ட் ஜாப் ஸ்கில்ஸ் பயனற்றதாக போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே எதிர்காலத்தில் நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய கோர்ஸாக பார்த்து நல்ல கல்லூரியில் உங்களுடைய உயர்கல்வியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே இன்ஜினியரிங் கவுன்சிலில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டாப்பர்ஸ்னுடைய சாய்ஸாக இருந்த 50 கல்லூரிகளினுடைய பட்டியலை உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். அந்த வரிசையில லாஸ்ட் வீடியோல முதல் 15 இடங்களை பிடித்த கல்லூரிகளை பற்றிய தகவல்களை பார்த்திருக்கின்றோம். அதை பார்க்காத மாணவர்களுக்காக அது சார்ந்த லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன்ல தரப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இந்த வீடியோல அடுத்து இருக்கக்கூடிய 15 டாப் கல்லூரிகளை பார்க்க இருக்கின்றோம். மாணவர்கள் அந்த கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த வரிசையில 2603 கல்லூரி கோடை பெற்று 38.25% ஆஃப் சீட் ஃபில்லிங்கோடு 30வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இந்த கல்லூரி தான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போகூர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த கல்லூரியானது அட்டானமஸ் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியில 4 பாடப்பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதிகமான சம்பளத்துல கேம்பஸ் இன்டர்வியூல வேலை வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக கிடைக்கின்றது. இது ஒரு அரசு கல்லூரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு வருட கல்வி கட்டணம் என்பது 11,890 என்ற அளவில் இருக்கின்றது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரையிலும் ஜெனரல் கேட்டகரிக்கு 184, பிசி கேட்டகரிக்கு 177, பிசிஎம் கேட்டகரிக்கு 178, எம்பிசி கேட்டகரிக்கு 181.5, எஸ்சி கேட்டகரிக்கு 161.5, எஸ்டி கேட்டகரிக்கு 144 இருக்கின்றது. 39.27% சீட் ஃபில்லிங்கோடு 2709 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய ஐஆர்டிடி என்று அழைக்கப்பட்ட ஈரோடு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரி தான் 29வது இடத்தை பிடித்திருக்கின்றது. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலமாக 1984 வருடம் உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரியானது 2021 ஆண்டு முதல் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 200 ஏக்கர்ல செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல் எக்யூப்டு லெபார்டரி மற்றும் லைப்ரரி வசதிகளும், ஹைலி குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்கள் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த கல்லூரியில அதிகமான சம்பளத்துல மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. லாஸ்ட் இயர் இந்த கல்லூரியினுடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை பொறுத்தவரையிலும் 17.5 lakhs per annum இருக்கின்றது. 7 பாடப்பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இங்கு இருக்கின்றது. கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரையிலும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஜெனரல் கேட்டகரி 187, பிசி கேட்டகரிக்கு 179, எம்பிசி கேட்டகரிக்கு 180, எஸ்டி கேட்டகரிக்கு 157 இருக்கின்றது. 28வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய கல்லூரி தான் 1414 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த கல்லூரியினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் 44.79. நேக்ல A++ அங்கீகாரத்தை பெற்று ISO சான்றிதழை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில 6 பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இந்த கல்லூரியில கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஜெனரல் கேட்டகரிக்கு 193.5, எம்பிசி கேட்டகரிக்கு 186.33, எஸ்சி கேட்டகரிக்கு 176.8 இருக்கின்றது. 27வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய கல்லூரி தான் சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. 2615 கல்லூரி கோட்டை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் 47.32. நேக்ல A+ அங்கீகாரத்தை பெற்று 6 வகையான பாடப்பிரிவுகளில் இன்ஜினியரிங் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரையிலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஜெனரல் கேட்டகரிக்கு 193, பிசி கேட்டகரிக்கு 190, எஸ்சி கேட்டகரிக்கு 175 இருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை பொறுத்தவரையிலும் 15 lakhs per annum அடுத்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 13.2 lakhs per annum இருக்கின்றது. 26வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 383வது இடத்தை பிடித்து 2025 என்ற கல்லூரி கோடை பெற்று 49.49% ஆஃப் சீட் ஃபில்லிங்கோடு 26வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இந்த கல்லூரியில 6 பாடப்பிரிவுகள்ல இன்ஜினியரிங் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில இருக்கக்கூடிய அதிகப்படியான மாணவர்களுக்கு அதிகமான சம்பளத்தில் வேலை வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியுடைய கல்வி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் 30,000 என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு 185, பிசி கேட்டகரிக்கு 179.5, பிசிஎம் கேட்டகரிக்கு 168, எம்பிசி கேட்டகரி 177, எஸ்டி கேட்டகரி 166.5 இருந்து கொண்டிருக்கின்றது. 25வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இந்த கல்லூரி
கல்லூரியினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் என்பது 49.6. லாஸ்ட் இயர் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 8.5 lakhs per annum ஆகவும் இந்த கல்லூரியில 5 பாடப்பிரிவுகளில் இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் படிப்பதற்கான ஜெனரல் கேட்டகரி கட் ஆஃப் மார்க் 192, பிசி கேட்டகரிக்கு 187, பிசிஎம் கேட்டகரிக்கு 190, எம்பிசி கேட்டகரிக்கு 185.495, எஸ்சி கேட்டகரிக்கு 173, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 142.5 இருக்கின்றது. 24வது இடத்துல யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கல்லூரி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் என்பது 53.99. இந்த கல்லூரியில பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோகெமிஸ்ட்ரி, பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி போன்ற பாடப்பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேம்பஸ் கல்லூரியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு வருட கல்லூரி கட்டணம் என்பது 32,000 என்ற அளவில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில 11 வகையான பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கின்றது. கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஜெனரல் கேட்டகரிக்கு 192.5, பிசி கேட்டகரிக்கு 190, பிசிஎம் கேட்டகரிக்கு 187, எம்பிசி கேட்டகரிக்கு 184.5, எஸ்சி கேட்டகரிக்கு 177, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 171.29 இருக்கின்றது. 23வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் கல்லூரி. இது ஒரு தன்னாட்சி பெற்ற கல்லூரி. 54.47% 23வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கோடு பார்த்தீங்கன்னா 59.01. 71 வருட பாரம்பரியம் மிக்க இந்த கல்லூரியில 91% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. 5 பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஜெனரல் கேட்டகரியில 191.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், பிசி கேட்டகரியில 187.5 மதிப்பெண்கள் வரையும், எஸ்சி கேட்டகரியில 176.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. 22வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2702 கல்லூரி கடை பெற்றிருக்கக்கூடிய பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு அட்டானமஸ் கல்லூரி. பர்சன்டேஜ் ஆஃப் சீட் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா 55.81. இந்த கல்லூரியில 44 lakhs per annum என்பது ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக இருந்து கொண்டிருக்கிறது. 12 பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த கல்லூரியில இருக்கின்றது. இந்த கல்லூரியில கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு ஜெனரல் கேட்டகரியில 184.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், பிசி கேட்டகரியில 178 வரையிலும், எஸ்சி கேட்டகரியில 143 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கின்றது. 21வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. 56.84% இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இந்த கல்லூரியானது 98.8% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பெற்றிருக்கின்றது. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை பொறுத்தவரையிலும் 46.67 லட்சத்துல மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆஃபரை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கல்லூரியில 12 வகையான பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரையிலும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்ல ஜெனரல் கேட்டகரியில 181 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், பிசி கேட்டகரியில 177.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், எம்பிசி கேட்டகரியில் 168.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 20வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2722 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு அட்டானமஸ் கல்லூரி. இந்த கல்லூரியினுடைய 741 இடங்கள்ல 428 இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைவடைந்திருக்கின்றது. 10 வகையான கோர்சஸ்கள்ல இன்ஜினியரிங் வாய்ப்பு என்பது மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில ட்ரிபிள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 92.3% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஜெனரல் கேட்டகரிக்கு 189.5, பிசி கேட்டகரி 177, எஸ்சி கேட்டகரியில 140 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கு. 19வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 113 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. 60.13% 19வது இடத்தை இந்த கல்லூரி பெற்றிருக்கின்றது. 11 வகையான பிரிவுகள்ல இன்ஜினியரிங் வாய்ப்புகள் என்பது இந்த கல்லூரியிலே மாணவர்களுக்காக இருக்கின்றது. நாக்ல A+ அங்கீகாரத்தை பெற்று NIRF ரேங்கிங்ல 150 200க்குள் ரேங்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல பிசி கேட்டகரிக்கு 180 மதிப்பெண்கள் வரையும், பிசிஎம் கேட்டகரியில் 175 மதிப்பெண்கள் வரையும், எஸ்சிஏ கேட்டகரியில 144.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. 18வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2710 கல்லூரி கோடை பெற்றிருக்கக்கூடிய கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த கல்லூரியும் அட்டானமஸ் கல்லூரி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது. 520 இடங்கள்ல 321 இடங்கள் முதலாம் ரவுண்டிலே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. இந்த கல்லூரியில 9 பாடப்பிரிவுகள்
வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 92% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டோடு கல்லூரியினுடைய ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் பொறுத்தவரையிலும் 28 lakhs per annum இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியினுடைய கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் இந்த கோர்ஸுக்கு ஜெனரல் கேட்டகரியில 175 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், பிசிஎம் கேட்டகரியில 157.5 மதிப்பெண்கள் வரையும், எம்பிசி கேட்டகரியில 164 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. 17வது இடத்தை பெற்றக்கூடிய ஒரு கல்லூரி தான் 2764 கல்லூரி கோடை பெற்று 61.79% ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங்கை பெற்றிருக்கக்கூடிய கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கல்லூரியானது ஒரு அட்டானமஸ் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரியில ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜை பொறுத்தவரையிலும் 47.5 lakhs per annum இந்த கல்லூரி 90.2% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பெற்றிருக்கின்றது. 12 வகையான பிரான்ச்சஸ்ல இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த கல்லூரியிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கல்லூரியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு ஓசி கேட்டகரியில 189 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், எம்பிசி கேட்டகரியில 174 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும், எஸ்சிஏ கேட்டகரியில 163.5 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. இறுதியாக 16வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 என்ற கல்லூரி கோடை பெற்று 65.14% இடங்கள் முதலாம் ரவுண்டிலே பூர்த்தி அடைந்திருக்கின்றது. 19 வகையான பிரிவுகள்ல இன்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த கல்லூரியில் இருக்கின்றது. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரையிலும் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இந்த பிரான்ச்ல 178 கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவருக்கு ஜெனரல் கேட்டகரியிலும், பிசி கேட்டகரியில 167 மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவருக்கும் இடம் கிடைத்திருக்கின்றது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் நாக்ல A++ என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது. இந்த கல்லூரியான ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டையும் பெற்றிருக்கின்றது. எனவே இந்த கல்லூரிகளை உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தாற்போல வரிசைப்படுத்தி சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது ஒரு நல்ல கல்லூரியிலே நல்ல பாடப்பிரிவு கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது உங்களுக்கு இருக்கின்றது. எனவே நல்ல கல்லூரியிலே நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீதி இருக்கக்கூடிய 20 கல்லூரிகளை பற்றிய தகவல்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.